ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல்ல 58வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு தர்மசாலா கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 200 பதிவாயிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா, எந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து பிளே ஆஃப்கான வாய்ப்புகள் வந்து ஸ்லைட்டி சான்ஸ் இருக்குது. ஆனால் எந்த டீம் வந்து லாஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட எலிமினேட்டர் வந்து விளையாடுவாங்க. சரிங்களா? அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணாவே மேட்ச் டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரெல்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து ஃப்ளாப் ஆகுன்றது நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தே எடுத்துக்கங்க, எல்லாம் ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த டீமில் நான் எப்பவுமே சொல்கிறது தான், பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். சரிங்களா? இந்த பிளேயர்ஸில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், விராட் கோலி ஆர்சி பக்கம் ஃபேண்டசியில் அதிகமாக இருக்கார். சரிங்களா? ஃபேண்டசி டாபிக்ஸு. அதே பஞ்சாப் பக்கம் பார்த்தீங்கன்னா சாம் கரன் இருக்கார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது விராட் கோலி, சாம் கரன் இவங்க 2 பேரும் வந்து ஃபேண்டசி டாபிக்ஸ். யூனிவர்சல் சிவிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிவர்சல் சிவிசியாவும் வந்து விராட் கோலி, சாம் கரன் தான் இருக்காங்க. அதே போல் ஃபேண்டசி டாபிக்ஸும் விராட் கோலி, சாம் கரன் தான் இருக்காங்க. சரிங்களா? இப்போ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரீம் டீமில் விராட் கோலி அந்த டூப்ளேசி 2 பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரில் வந்து ஒரு பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். விராட் கோலி நான் ட்ராப் பண்ணிடுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து அடுத்த மேட்ச் வந்து 250வது ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாரு. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய ஆர்சிபி மேட்ச்சில். ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 249வது மேட்ச் தான் விளையாடுறாரு. மேபி இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகலான்றதுனால நான் ட்ராப் பண்ணுறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். வேறு ரீசன்லாம் ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காரு. ஆனால் விராட் கோலிக்கான ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 சிக்ஸ் அடித்தா 400 சிக்ஸஸ் வந்து ரீச் பண்ணார். வேணும்னா உங்களுக்கு வேணும்னா எடுத்தாங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறவங்க வந்து விராட் கோலி ட்ராப் பண்ணாதீங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க ட்ராப் பண்ணிவிட்டு பிக் பண்ணி பாருங்கள். அடுத்து டூப்ளேசியை பொறுத்த வரைக்கும் 350வது இன்னிங்ஸ் வந்து விளையாடுறாரு. சரிங்களா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் பிக்கு. டூப்ளேசி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. மற்ற பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா விராட் கோலி வச்சு டூப்ளேசி தான் ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, டூப்ளேசி வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 350வது இன்னிங்ஸ்ன்றப்ப கம்பல்சரி ட்ரீம் டீம் வருவார். இவருக்கு அதே போல் இன்னொரு ரெக்கார்டும் ஒன்று இருக்குது. வெறும் இது வரைக்கும் டூப்ளேசி ஐபிஎல்ல மட்டுமே 4485 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 15 ரன் அடித்தா போதும் 4500 ரன் ரீச் பண்ணுவார். இந்த 15 ரன்னுன்றதை மோஸ்ட்லி ஒரு 50 வரைக்கும் கூட அடிப்பார்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ விராட் கோலியில் டூப்ளேசி வந்து மஸ்ட் பிக்காக இருப்பார். நான் விராட் கோலி ட்ராப் பண்ணி பாரு அந்த மேட்ச்சு. சாம் கரன் வந்து பிக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சிவிசி 2மே ட்ராப் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து சாம் கரனை பிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேஃபாக வேணுன்றவங்க பிக் பண்ணிக்காங்க. நான் வந்து ட்ராப் பண்ணுறது மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதே போல் வில் ஜாக்ஸு, டூப்ளேசி, சாம் கரன், மிடில் ஆர்டர் வரக்கூடிய சசாங் சிங், பேர்ஸ்டோ பொறுத்த வரைக்கும் இப்போ 49வது ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாரு. உங்களுக்கு வேணும்ன்றவங்க எடுத்துக்கோங்க, இல்லை ட்ராப் பண்ணுறவங்க ட்ராப் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இல்லை ப்ரோ, தினேஷ் கார்த்தியோட டவுனில் வந்து ரொம்ப லோயரில் வருது, நான் வந்து சேஃபாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் விராட் கோலி மட்டும் ட்ராப் பண்ணிட்டு இந்த 5 பேருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் பேட்டர்ன் 4 போகணுன்றதுக்காக தான் ட்ராப் பண்ணி பாருங்கள். இல்லைனா வச்சுக்கோங்களேன் 5மே கூட கொடுத்துருவேன். நீங்கள் சேஃபாக பிக் பண்ணுறவங்க அந்த 5மே கூட பிக் பண்ணிக்கோங்க. அதே போல் பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய இந்த 6 பேரில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் யார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் 146 விக்கெட் எடுத்திருக்காரு. சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரே ஒரு 4 விக்கெட் எடுத்தால் போதும் 150 விக்கெட்டுகள். ஒரு பெங்களூர் பக்கம் நீங்கள் ஒரு பிளேயர் லோ பர்சன்டேஜ்லேருந்து எடுக்கணும்னா நீங்கள் வந்து கரண் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப ஹர்ப்ரீத் பார். ஆர்சிபி வந்து எந்தெந்த மேட்ச்லாம் வந்து மேட்ச்சை லாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ட்ரீம் டீம் வந்திருப்பார். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஆர்சிபி வந்து அந்த டீமுக்கு எதிராக வந்து இவர் ஒருத்தர் மட்டும்தான் நிறையா ஸ்ட்ரகுள் பண்ணியிருக்காரு. அதே போல் எக்கனாமிக்கலாகவும் பல் பண்ணியிருக்காரு. இந்த பவுலரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் முக்கியமாக இந்த மேட்ச்க்கு இந்த பிளேயருடைய பாலை தான் வந்து அட்டாக் பண்ணி விளையாட பார்ப்பாங்க. ஏன்னா இவர் பால் விளையாட்ட போதும் மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஹர்ப்ரீத் பார் வந்து நீங்கள் எடுக்கிறதா எடுத்துங்க, இல்லை ட்ராப் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே போல் பஞ்சாப் டாப் ஆர்டர் ஃபுல்லாக காலி ஆகும்னா அந்த டீமில் வந்து ஜிதேஷ் சர்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் வந்து ஒரு 69 ரன் அடித்தா போதும் 4500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். பர்சன்டேஜ் வைஸாக லோவர் இருக்கிறாரு. வேணால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸ்வப்னில் சிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயிலே ஃபஸ்ட்டு பாலே வந்து இவரு தான் கொடுக்குறாங்க ஆர்சிபி பக்கம். இப்போ பிரப்சிம்ரன் சிங்கு, ரிலி ரோசோ இவங்கெல்லாம் வந்து டாப் ஆர்டர்லேயே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவருக்கு மேபி விக்கெட் எடுக்கலாம். ஸோ இந்த 2 பிளேயரு, ஜிதேஷ் சர்மா 3 பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 11 பிளேயர்ஸில் நான் யார் யாரை பிக் பண்ணுறேன், யார் யாரை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இப்போது
ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 348 ஓவர் வந்து பவுல் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஐபிஎல்ல மட்டும் ஜஸ்ட்டு ஒரு 2 ஓவருக்கு பவுல் பண்ணால் 350 ஓவர். மேபி அந்த 350 ஓவரில் வந்து ஒரு விக்கெட் கிடைக்கலாம். டெத்லையும் சில சமயம் பவுல் பண்ணுறாரு சரிங்களா. அப்போ ஹர்ஷல் பட்டேல் முக்கியமான பிக்காக இருப்பார். சிராஜ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா பேர்ஸ்டோ வர்சஸ் சிராஜுக்கு வந்து ஒரு முக்கியமான இது இருக்குது. ஏன்னா சிராஜுக்கு எதிராக வந்து 177 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து பேர்ஸ்டோ ஆடிருக்காரு. பவர் பிளேயில் வந்து சிராஜ் தான் பவுல் பண்ணுவார். ஸோ நீங்கள் பேர்ஸ்டோ பிக் பண்ண அந்த டீமில் வந்து சிராஜை ட்ராப் பண்ணி பாருங்கள். நான் வந்து சிராஜை ட்ராப் பண்ணிட்டு பேர்ஸ்டோ வச்சுக்கிறேன். ஏன்னா தினேஷ்காரோட டவுன் வந்து ரொம்ப ரொம்ப லோயராக வருது. ஸோ தினேஷ்காரை ட்ராப் பண்ணிட்டு ஹர்ஷல் பட்டேல் ஹர்தீப் சிங்கை கூட ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு பெங்களூர் பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணுறேன். அதனால தான் வந்து ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணுறேன். மற்றபடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோலி ட்ராப் பண்ணுறேன். மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து என்னோடய டீமில் இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா இவங்கெல்லாம் மஸ்ட் பிளேயராக இருப்பாங்க பெங்களூர் வின் பண்ணுற மாதிரி. அதனால் 4 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன். மீதி 7 பிளேயர் வந்து பிக் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போது ராகுல் சகர் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கார் பாருங்கள், ராகுல் சகரும் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேருமே லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 100க்கு மேலே வந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகுனா ராகுல் சகர் வந்து இந்த மேட்ச்சுக்கு எடுக்காதீங்க. ஏன்னா மிடில் ஃபுல்லாக இவர் தான் பவுல் பண்ணுறாரு. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேரோட ட்ராப் பண்ணிட்டு நான் ஹர்ஷல் பட்டேல் பிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா, இவர் வந்து பர்சன்டேஜஸ் கம்மியாக இருக்கார். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான பேட்டில் என்னென்னா டூ பிளஸி கோலி இவங்க 2 பேரும் 3 டைம் ரபடா பாலில் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ மேபி இந்த மேட்ச் விராட் கோலி வந்து ரபடா பாலில் தான் அவுட் ஆவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதனால் ரபடா வந்து நான் என்னோடய டீமில் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்காங்க. யாஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான், 48 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. 2020 ஒரு 2 விக்கெட் எடுத்தால் 50 விக்கெட்டு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சி பவுலர்ஸை நீங்கள் பக்காவாக பிக் பண்ணுங்கள். வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தினேஷ் கார்த்தியோடைய பாயிண்ட் வந்து 45% இருக்கார். ஆனால் கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா 44% தான் இருக்கார். மேபி இதே போல் இவர் பர்சன்டேஜ் வந்து லோவாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவரை பிக் பண்ணிக்காங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து நிறைய அட்டாக் பண்ணி விளையாடுவார். ஒரு பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கிற நாளில் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அதனால் கிளென் மேக்ஸ்வெல் இதே போல் லோ பிக்கில் இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா முக்கியமாக சொல்கிறேன் நான், இந்த பவுலர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரண் சர்மா கடைசி லைனு போகிறப்ப இதே இவர் 7% இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த 7% இருக்கக்கூடிய இந்த பவுலர்ஸ் வந்து நிறைய முறை நான் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் லைனப்ஸ்க்கு அப்புறமாவும் நோட் பண்ணி பாருங்கள். இதே 7% இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கலாம். என்னோடய பாயிண்ட்டில் நான் சொல்கிறேன். மேபி ஒரு 8% 9% இருந்தால் வேணாம், ஆஸ் ஏ பிளேயரே வேணால் பிக் பண்ணி பாருங்கள். ஆனால் இதே 7% இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை பிடிக்குன்றதுக்காக வந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்ணல. நீங்கள் இந்த பிளேயர் பர்சன்டேஜ் எல்லாமே ஆன்லைன் செக் பண்ணி பார்க்குறப்ப மோஸ்ட்லி ஆர்சிபி ஃபேவராக தான் வருது. ஸோ ஆர்சிபி வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே போல் ஆர்சிபிக்கும் சப்போர்ட் பண்ணலாம். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ரிலீஸ் ரோசோ வந்து 49 முறை வந்து 50 அடிச்சிருக்காரு. அந்த 50 வந்து இன்றைக்கி அடிப்பறனை மட்டும் எடுத்துக்காங்க, இல்லைனா வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா. ரிலீஸ் ரோசோவை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒன்று. சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் இறங்குறதுலாம் எப்படின்னா கண்டிப்பாக இவர் அடிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் தான் இறக்கி விட்றாங்க. அதனால் இந்த மாதிரி பிளேயர்லாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், தாராளமாக பிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாட்ஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். நாளைக்குலேருந்து வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.